தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் நேத்திக்கு வந்து ஈவினிங் எங்கள் மாமியார் வந்து பெட்ஷீட் எல்லாம் மிஷினில் போட்டுவிட்டு மேலே கொண்டு போய் காய போட்டிருந்தாங்க. சரின்னு அதை எடுத்துகிட்டு வந்து கீழேயே மடித்து வச்சுட்டேங்க. ரொம்பவே வெயிலாக இருக்குது, மேலே நிற்கவே முடியல. அதனாலேயே கொண்டு வந்து கீழேயே மடித்து வச்சிடலாம். கையோடு மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அது பெரிய வேலையாக இருக்காது இல்லைங்களா? வாஷிங் மிஷின் ரிப்பேரு ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் வாஷிங் மிஷின் நல்லா தாங்க இருந்திருக்கு. எங்களுடைய ஹீட்டரில் தான் பிரச்சனை. ஹீட்ரு பிரச்சனைங்கிறதுனால எர்த்து ரிட்டன் ஆகி வாஷிங் மிஷினில் எர்த்தடிச்சிருக்குது. இப்போ வந்து வாஷிங் மிஷினை ரெடி பண்ணிட்டோம். அப்படியே வந்து எல்லா லைனும் செக் பண்ண மாதிரியும் ஆச்சுன்னா பார்த்துக்கங்களேன். எல்லா இப்போ வந்து வாஷிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. அதனால் எல்லா துணியுமே வாஷிங் மிஷின்லேயே போட்டு எடுத்துக்கிறோம். மேலே மொட்டை மாடிக்கு கொண்டு போய் நான் காய போடுறது இல்லைங்க. ரொம்பவே வெயில் அடிக்குது, மேலே போயிட்டு வர்றதுக்குள்ளே கண்ணெல்லாம் இருட்டு கட்டின மாதிரி ஆயிடுது. அதனால் இந்த சந்தில் காய போட்டுட்டு அப்புறம் மீதி இருக்கிற துணிங்களெல்லாம் இந்த ஓட்டு மேலே காய போட்டு எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு 2:30 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்ன நான் செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, பச்சை பட்டாணி குழம்பு, அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட கையோடு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நான் வந்து பொறுமையாக உட்காந்து தான் சாப்பிடுவேன், ரொம்ப அவசர அவசரமாக சாப்பிட மாட்டேன். அதனால் நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. 3:10க்கு தான் கிளம்புனோம். போயிட்டு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு 7 மணிக்கெல்லாம் பசிக்குது அப்படின்னாங்க. சரி குழந்தைங்களுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு வந்தேங்க. நேற்றுக்கு மதியமே வந்து ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டேன். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி சுட்டு கொடுத்துர்லாம் இல்லைங்களா? அதனால சப்பாத்திக்கு தக்காளி ஊறுகாய் வச்சு கொடுத்துட்டேன். சூப்பரான காம்பினேஷன். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் வர லாங் வீடியோவில் இதோட ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.